பசுபதி பாண்டியனோட ஆதரவாளர். ஆக்சுவலாக அவர் பேர் தீபக் ராஜா பாண்டியன். நெல்லை வைர மாளிகை ஹோட்டலுக்கு ட்ரீட் வர்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வரக்குள்ள தான் ஹாஸ்டல் வச்சு போடுறாங்க. என் தம்பியை வந்து நவீன் கொண்டுட்டான்னு சொல்கிறாங்க. நவீனையும் கொல்லக்கூடாது, அவனு ஒரு உசுறு தான். ஆனால் யார் கொண்டா, யார் பணம் கொடுத்தா, எதுக்காண்டி செஞ்சீங்கன்னு கேட்கணும். இப்படியா போகணும். ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா இது எங்கேயே போயிடும். எல்லா பக்கத்துலையும் இழப்பு பயங்கரம். இந்த சாதின்ற இந்த கொடிய ஒரு நோய் தான் இந்த சமுதாயத்தில். இழப்பு இந்த பக்கம் மாற்றி எவ்வளோ மனித பலி கொடுக்குறது. ஒரு சாதிக்காக இத்தனை சாதி, ஒரு சாதிக்கு இல்லை, அவங்கவுங்க தன் சாதி பெருமைக்காக எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்போ இந்த 18 பேர் தீபக் ராஜா மர்டர் கேஸில் 18 அக்யூஸ்ட் கொடுத்தோம். சரவணன், தம்பா, ரமேஷ், இசக்கிதுரை, நம்பிராஜன், லெப்ட் முருகன், இவங்க எல்லாருமே வெளில பெயிலில் வந்து சப்ஸ்காண்டு. வெளில வந்து இந்த கண்டிஷன் கையெழுத்து போட மாட்டாங்க. கண்டிஷன் கையெழுத்து போட விட மாட்டாங்க போலீஸ். போனாதான் பிடிச்சிருவாங்களே, கோழி அமர மாதிரி அமைச்சது மறுபடியும் உள்ள போடுறது. அப்போ எப்படி கோர்ட்டுக்கு வருவாங்க? என் கிளைண்ட்டு சைதாப்பேட்டை கோர்ட் வாசல் வச்சு தூக்குறாங்க. நான் ஜட்ஜுக்கிட்ட போய் அப்போலாம் சட்டை, கோர்ட்டுக்கு வந்தோன்னே எப்படி தூக்குறீங்க? நான் எல்லாம் வாரண்ட் ரீகால் பண்ண வர சொன்னேன். அப்படி இருப்ப ஜட்ஜி ஒன்று ஷார்ட்டாக ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டீங்களா? நான் வர சொன்ன அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்டு போட்டாங்க. இந்த அக்யூஸ்ட் என்னை வெட்டினா அவர் பாதுகாப்பு கொடுப்பாரா? வக்கீல் தான் பிடிச்சி கொடுத்தான்னு என்ன நினைக்க மாட்டானா? யார் கரெக்ட்? அவர் கேட்குற கேள்வி பதில் இருக்கா ஐயா அப்படி சொல்லி ரீகால் பண்ணி விட்டாரு எங்களை ஒரு வழக்கில். அது நெல்லையில் உள்ள பிரபலமான வழக்கு தான். சேக்குவாரா சொல்கிறான்ல, தோட்டா ஒரு முறை தான் வெடிக்கும், புத்தகம் படிக்கும் போதெல்லாம் வெடிக்குன்னு சொல்கிறான்ல. நீ வாடா ஒன்றை போடுறேன், நான் வரேன்டா ஒன்றை போடுறேன், எல்லாம் மீச முளைக்கவே இல்லை. காதல் போதை ஒரு பக்கம், மது போதை ஒரு பக்கம். இது எங்கே போய் முடிக்கிறது? இந்த கதை எங்கே போய் முடிகிறது? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நெல்லை தீபக் ராஜா கொலை சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த கொலை வழக்குல 18 பேர் கைதானாங்க. அதுல 6 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுச்சு. இப்ப அந்த 6 பேருமே தலைமறைவு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இதை பத்தி பேசுறதுக்கு முன்பாக தீபக் ராஜா கொலை வழக்கு குறித்து ஒரு சுருக்கமான நினைவூட்டல் சொல்லுங்க சார். தீபக் ராஜா நெல்லை மாவட்டம் வாகைக்குளம் பகுதியை சார்ந்தவர். தீபக் ராஜா வக்கீலுக்கெல்லாம் படிச்சிருந்தார். அவர் வந்து அவர் மேலே உள்ள மர்டர் கேஸ் பார்த்தீங்கன்னா பசுபதி பாண்டியனோட ஆதரவாளர். ஆக்சுவலாக அவர் பேர் தீபக் ராஜா பாண்டியன். பசுபதி பாண்டியன் தான் அவங்க எடுத்து பின்னாடி வச்சாங்க. பசுபதி பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கு ரிவெஞ்சாக இவங்களும் சில கொலைகள்லாம் செஞ்சார். இவர் ரொம்ப சின்ன வயசு பையன்தான் தீபக் ராஜா. நிறையா இளைஞர்கள்ட்ட எல்லாம் வந்து மது குடிக்காதீங்கிறத பற்றியெல்லாம் பேசியிருந்தார். எவ்வளோ நல்ல பக்கங்கள் இருந்தாலும் அவருக்கும் கெட்ட பக்கங்கள் ஆகிப்போச்சு. அப்போ வந்து பசுபதி பாண்டியனுக்கு லீடு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு பக்கத்திலே தங்கியிருந்த நிர்மலா 2 வருஷமாக தங்கியிருந்து பசுபதி பாண்டியன் ரூட் எடுத்து கொடுத்தது ஒரு சாதாரண வேலைக்காரி ஸ்டைலில் உள்ளவங்க தான். ஒரு பெண் பொம்பளை லீடு எடுத்து கொடுக்குது. பக்கத்து வீட்டிலே இருந்து எப்போ வர்றாங்க, அவங்க வீட்டிலே 2 நாளைக்கு போட்டு ஆள் இறங்கி தான் பசுபதி பாண்டியனை போடுறாங்க. சாதாரணமாக சைக்கிள் வந்து போட்டாங்கம்மா அவர் வீட்டிலே வச்சு. அப்போ அது அந்த தலையை அறுத்து கொண்டு போய் அவங்க பசுபதி பாண்டியன் அந்த நிர்மலாவோட தலையை அறுத்துட்டு போய் தலையை பசுபதி பாண்டியன் ப்ளக்ஸுக்கு மட்டும் வச்சு படையல் போட்டாங்க. அதுலேயும் தீபக் ராஜா பேர் இருக்குது. இது போக பண்ணையார் தோட்டத்தில் 2 பேர் மர்டரு. பண்ணையார் சுபாஷ் பண்ணையார், அதான் நாடாருக்கும் இவங்க வந்து தேவேந்திர குல வெள்ளாளர். ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து பட்டியல் இனம் கிடையாது, நாங்கள் பல்லர்ன்னு சொல்லுவாங்க, நாங்கள் பல்லர் இனம்லாம் கிடையாது, நாங்கள் வந்து விவசாய குடும்பம்னு சொல்லி ரொம்ப வருஷமாக எங்களுக்கு எதுக்கு பட்டியல் இனம், நாங்கள் வந்து இது கிடையாது, எங்களுக்கு இடஒதுக்கீடே வேண்டாம்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அது தெரியும் உங்களுக்கு. கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் பசுபதி பாண்டியன் காம்ப்ரமைஸ் இல்லாமல் சண்டை போட்டார். பாக்கி பேர்லாம் வேறு கட்சிக்கு போனாங்க. இவங்க அவங்களோட போல பசுபதி பாண்டியனை வந்து பழனி பாபா அவ்வளோ புகழ்ந்திருக்கார். பசுபதி பாண்டியன் மகள் சந்தானம் மாரி தான் இப்போ அதை லீட் எடுத்து நடத்துகிறாங்க. அவங்க கூட எங்கள் அப்பாவோட சமாதிக்கு வர நீங்கள் எவ்வளோ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உதவ தான் கிடைக்குந்தாங்க. ஏன்னா எங்கள் அப்பா கோயில்றாது, அங்கே குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி வான் பண்ணாங்க. குடிக்கு எதிராக பேசுகிறது பெரிய சந்தோஷம் தானே. அப்போ தீபக் ராஜா பாண்டியன் வந்து இந்த கொலைகளுக்கெல்லாம் இந்த கான்ட்ராக்டர் கண்ணன் கொலை வழக்கு, அது தீபக் ராஜா பாண்டியன் தான் அந்த மர்டரில் அவர் பேர் இருக்குது. அப்போ அவர் தீபக் ராஜா பாண்டியன் இந்த திருநெல்வேலியிலே இல்லை, கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிருந்தாங்க. செட்டிலர் மீன்ஸ் அங்கே இருக்கிறதா இருந்தப்போ அவரோட நெருங்கிய ஃப்ரெண்டு முத்துமனம் அவரை ஜெயிலில் அடித்து கொண்டுடுறாங்க. அதுக்கு ரிவெஞ்சு செய்கிறாங்க. அப்போ முத்துமனோடைய காதலி அவர் பார்க்க இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட்டு, அதாவது திருமணம் ரெடி ஆகிட்டு இருக்கு யாருக்கு, தீபக் ராஜாவுக்கும் அந்த பொண்ணுக்கும். அப்போ அதை ட்ரீட்டு கேட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்கல நெல்லை வைர மாளிகை ஹோட்டலுக்கு ட்ரீட் வர்றாரு, புரோட்டா நான்வெஜ் ஹோட்டலுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வரக்குள்ள தான் வாசலில் வச்சு போடுறாங்க. வாசல்லே அப்படியே வந்து காருக்குள்ளேருந்து கென் எடுக்கிறதுக்குள்ளேயே மர்டர் ஆகிடுது. அடுத்த தீபக் ராஜா வந்து தனியாக வந்தார், மாஸ்க் போட்டு வந்தார், ஒரு ஸ்விஃப்ட் காரில் வந்தார். எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துட்டாங்க, போட்டாங்க. இந்த அளவுக்கு டீட்டெயிலாக நோட் பண்ணி தீபக் ராஜா எளிய குடும்பத்தில் பிறந்தவர், ரொம்ப பணக்காரன் கிடையாது. அவங்க அக்காலாம் பேசியிருக்காங்க, நாங்களாம் வேலைக்கு தான் போயிட்டுருக்கோம், என் தம்பியை வந்து
நவீன் கொண்டுட்டான்னு சொல்கிறாங்க. நவீனையும் கொல்லக்கூடாது, அவனும் ஒரு உசுறு தான். ஆனால் யார் கொன்னா, யார் பணம் கொடுத்தா, எதுக்காண்டி செஞ்சீங்கன்னு கேட்கணும். சரி, அது 2 பேர் சமூகத்துக்கான கொலையாக தான் நடந்துச்சு, பார்க்கப்பட்டுச்சு. அது ஒன்றுக்கு ஒன்று யாருக்கு யாரும் சளைத்தவர்கள் இல்லை. நீங்கள் ஒரு உயிரை எடுக்கும்போது உங்கள் உயிரை எடுக்க இன்னொருத்தவங்க வர்றாங்க. தொடர்ந்துக்கிட்டே தானே போயிட்டுருக்கோம். அது இது எல்லையே கிடையாது இதில். பட் இதில் எக்ஸ்பெஷலி தீபக் ராஜாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த இளைஞர்களுக்கு வந்து அட்வைஸ் சொன்னார். உங்களுக்காக தான் நாங்கள்லாம் இப்படி கத்தியும் ஜெயிலுமா திரியிறோம். படிங்க, நல்லா 10ஆம் வகுப்பு கூட யாரும் தாண்ட மாட்டீங்க, படிங்க, வேலைக்கு வாங்க அப்படின்றத பற்றி ரொம்ப பேசியிருந்தார். அதெல்லாம் ஒரு முன்னெடுப்பு. கடலூர் ஜெயிலில் கூட இங்கே ஒரு வாட்டி வச்சுருந்தாங்க, கமாண்ட் அடிச்சு அங்கேருந்து இங்கே. இதுதான் அந்த அவரை பற்றியான நிகழ்வுகள். தீபக் ராஜாவோட இறுதி ஊர்வலம் மிக பிரம்மாண்டமாக ஒரு எம்பி எம்எல்ஏ மந்திரிக்கு நடக்கிற அளவுக்கு நடந்துச்சு. அந்த ஃபுல்லாகவே அந்த 144 மாதிரி போட்டு ஃபுல் பந்த் பண்ணி அந்த நடத்துவாங்க தெரியுமா, அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன். ஏன்னா சின்ன கால அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இறுதி ஊர்வலம் நடந்துச்சு. இதுதான் அவருடைய பற்றியது. பசுபதி பாண்டியனுடைய மிகப்பெரிய ஆதரவாளர். அதுக்கடையில் உங்கள் ராமர் பாண்டியன் ஒருத்தர் மர்டர் ஆனார். அவரும் வந்து பசுபதி பாண்டியோட ஆதரவாளர் தான். அவர் தேவர் ஜெயந்திக்கு வந்த வேனுக்கு வந்து பாம் அடித்த கேஸ் அவர் மேலே, அதை கடலூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தார். ஏன்னா இங்கே சேஃப்டி இல்லைன்னு சொல்லி அங்கே வர்ற வழியில் பைக்கில் வச்சு மர்டர் பண்ணாங்க. ஸோ இது பொதுவாக கொலை நகரமாகவே மாறி இருக்குது நெல்லை. இது வருத்தத்துக்குரிய விஷயம். மாறி 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 இதெல்லாம் ஆதி அந்தம் போனீங்கன்னா ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை அழைச்சிட்டு போகணும். போனாதான் இதுக்கான விடையை. 60 வருஷத்துல இருந்து தொடர்ந்து இப்படி நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 60 வருஷம். அதுக்கு முன்னாடி போனால் நூற்றாண்டை கடந்து தான் நம்ம பேசணும். அதுக்கு முன்னாடி உள்ள ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரியல, இல்லை பழசு. அப்படியே இமாலவன் சேகரன் மர்டருக்கு போகணும். அதுக்கு முன்னாடி அப்படியே உள்ளே போனீங்கன்னா கராத்தே செல்வின் மர்டருக்கு போகணும். ஜெயிலில் போய் நண்பரை பார்த்துட்டு வர்றாரு, மர்டர் பண்ணுறாங்க. கராத்தே செல்வின் மர்டருக்கு போனால் கட்டத்துறை மர்டருக்கு போகணும். கட்டத்துறை மர்டருக்கு நடக்கு தான் சென்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல உள்ள எஸ்டிபுத்தில் வச்சு மர்டர் பண்ணுறாங்க. அதை பண்ணது யாருன்னா ராக்கெட் ராஜாவும் கோழி அருளும். இப்போ தான் ராக்கெட் ராஜா சென்னை வரக்கூடாதுன்னு சொல்லி சென்னை கமிஷனர் உத்தரவு போட்டிருக்காரு. கோழியாரில் பற்றி சமீபத்தில் கூட நியூஸ் ஒன்று பரபரப்பாக இருந்துச்சு. இப்படியா போகணும், ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா இது எங்கேயே போயிடும். பசுபதி பாண்டியன் உயிரோடு இருக்கும்போதே அவர் மனைவி தன் கண்முன்னே மரணிச்சதுமா, வெடிகுண்டு அடிச்சதில் செதறி போச்சு. பசுபதி பாண்டியன் குத்துயிரும் குலயுருமா கடந்து இந்த மருத்துவமனையில் வந்து பழிச்சு வந்தார். எல்லா பக்கத்துலையும் இழப்பு பயங்கரம். இந்த சாதின்ற இந்த கொடிய ஒரு நோய் தான் அது சமுதாயத்தில். எல்லார் பக்கமும் இழப்பு, யார் பக்கமும் பேலன்ஸ் இல்லை. இப்போ கொஞ்சம் அப்படி இணக்கம், அதாவது குலத்துறது. ஏன்னா அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குமா நெல்லை. தேவர் சமுதாயம், நாடார் சமுதாயம், தேவேந்திர குல சமுதாயம், 3 சமுதாயம் முக்கோணம் மாதிரி இருப்பாங்க. ஒரு இடத்துல இப்போ தான் கொஞ்சம் இணக்கங்கள் ஏற்படுது. அது இணக்கங்கள் இன்னும் வேகமாகணும். நிறைய இடங்களில் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துலேருந்தே வீடியோலாம் போடுறாங்க. நாங்கள் வந்து அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் நான் பல்லன்னு சொன்னவங்க வார்த்தை தப்பாக எடுத்துருக்காதீங்க. தேவேந்திர குல வேளாளர் தான் அவங்க சமுதாயம். நாங்கள் கல்லனும் பல்லனும் இங்கே ஒன்றா இருக்கிறோம், கல்லன்னா கல்லர் ஒன்றா இருக்கிறோம், இது ஏன் நீங்கள் மற்றவங்க கலைச்சி விட்றீங்க, நாங்கள் இங்கே அண்ணன் தம்பியாக தான் பழகிறோம் அப்படின்றாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. நிறைய இடங்களில் தேவர் சமுதாயம், ஏன்னா தேவர் சமுதாயத்தை கட்டத்துறை மர்டர் ஆனது. தேவர் சமுதாயம் நாடார் சமுதாயமும் நிறைய இடத்துல போய் மிங்கிள் ஆகிட்டாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் இழப்பு அதிகமாயிட்டுமா. எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட இந்த மாறி நடந்ததில் ஒரு 260 மர்டருக்கு மேலே நடந்திருக்கும் இழப்பு. இந்த பக்கம் மாற்றி எவ்வளோ மனித பலி கொடுக்குறது. ஒரு சாதிக்காக இத்தனை சாதி, ஒரு சாதிக்கு இல்லை, அவங்கவுங்க தன் சாதி பெருமைக்காக எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அமைதியாக ஆகிட்டு வருது. தேவர் சமுதாயமும் நாடார் சமுதாயமும் கொஞ்சம் இணக்கத்தை மாறுறாங்க. திருமணங்கள் கூட பண்ணிக்கிறாங்க, பொண்ணெடுக்க வைக்க எடுக்க அப்படி இருக்குது. தேவேந்திர குல சமுதாயம் ஜான் பாண்டியன் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறது பிரிசில்லா பாண்டியனே நாடார் விட்டு சமுதாயத்து பெண்ணு தான். இப்படி கொஞ்சம் இப்போ மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சுக்கிட்டு வருது. இந்த மாற்றங்கள் பத்தாது, இன்னும் வரணும். எனக்கு என்ன எல்லாத்தோட பெரிய வருத்தம்னா, ஒரு 40-50 வயசில் நம்ம மர்டர் ஆகிறோம்னா எல்லாத்தையும் பார்த்துட்டோம், சாவலாம். இவங்க எல்லாருமே 22 வயசு 23 வயசு 24 வயசு தான். உள்ளே போனவங்களுக்கும் அதுதாம்மா வயசு. இந்த வழக்கில் நவீன் தான் முக்கியமாக குற்றவாளியாக காமிக்கப்பட்டது. ஏன்னா நவீன் ஏற்கனவே இங்கே ஆற்காடு சுரேஷ் இருக்கார்ல, அவரோட கொலை வழக்கில் நவீன் இருக்காப்புல பேர் இருக்கு. இப்போ நவீன்லாம் எல்லாமே சின்ன வயசு தான், எல்லாமே அந்த ஊரை சார்ந்தவங்க தான். ராக்கெட் ராஜா அண்ணன் வந்து ஆனைக்குடி பகுதியை சார்ந்தவர். பசுபதி பாண்டியன் திண்டுக்கல், இப்படி ஒரு ஊரில். இப்போ தீபக் ராஜா அவர் வந்து வாகைக்குளம் பகுதியை சார்ந்தவர். எல்லாம் பக்கா வில்லேஜுமா, எல்லாமே கிராமம், கூலிகள், விவசாய கூலிகளாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அதாவது வயதில் பல பேர் பல வகையில் வசதி ஆகியிருக்கலாம். இவர் முத்துமனோ தன்னோட நண்பன் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜெயிலே அடித்து கொள்கிறாங்க. அதோட ரிவெஞ்சாக தான் இவர் வந்து வெளில வந்து செய்கிற சூழ்நிலை ஆகுது.
இதுதான் இதோட ஃபண்டமெண்டல். இப்போ இந்த 18 பேர் தீபக் ராஜா மர்டர் கேஸில் 18 அக்யூஸ்டு மொத்தம். மத்தியான வேலையில் நடந்த மர்டருமா டே லைட்டில் 18 பேர் அவரை மர்டர் பண்ணியிருக்காங்க. நேரடியாக இறங்குனது அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க. பட் அவங்களாம் பின்னாடி இருந்து இயக்குனவங்கலாம் இருப்பாங்கல்ல. ஒட்டு மொத்தமா ஒரு சேர்த்து கொலைன்னா இறங்கி செஞ்சது 2-3 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் யார் யாருக்கு மர்டர் பண்ணாங்கிறது இருக்குல்ல. பாம்சாங் சார் மர்டரில் 30 பேர் பக்கம் போலையா இல்லைன்னா 30 பேருமா சம்பவ இடத்துக்கு வந்தாங்க. இல்ல யார் ஜெயிலில் இருந்தவரே ஒன்றா இருக்காரு. ஸோ வழக்கு தானே அது எல்லாத்தையும் சொல்லக்குள்ள. இப்போ இதில் பெயிலில் வந்தது யார் யார் பார்த்தீங்கன்னா சரவணன், தம்பா, ரமேஷ், இசக்கிதுரை, நம்பிராஜன், லெஃப்ட் முருகன், இவங்க எல்லாருமே வெளில பெயிலில் வந்து அப்ஸ்காண்டு. இப்போ அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஆவணங்கள் குற்றப்பத்திரிகை எல்லாம் வழங்க முடியலை. சார்ஜ் சர்வீஸ் பெண்டிங் ஆகிடுது இல்லை. ரெண்டாவது அக்யூஸ்டுக்கு சம்மன் அனுப்பணும், வாய்தாவுக்கு வர்றதுக்குன்னு சம்மன் அனுப்பணும். அதெல்லாம் பெண்டிங்னு சொல்லி வழக்கு அப்படியே பெண்டிங்கில் இருக்குது, தொங்கிட்டு இருக்கு அப்படியே. சார் குற்றவாளியா இருக்காங்க, சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு எதுக்கு முதல்ல பெயில் தரணும்? குற்றவாளி இல்லை, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள். குற்றவாளினா கான்விக்ட். இவங்க வந்து விசாரணை கைதிகள், என்கொயரி பிரிசனர், நாட் அக்யூஸ்ட். குற்றம் சுமத்தப்பட்டவர்கள். குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு பெயில் கிடைக்குமா? கொஞ்சம் பெயில் கிடைக்கும்ல. தண்டனை ஆனாலே பெயில் உண்டுமா? தண்டனை ஆகுதுல கொலை கேஸ்லாம், அதுவே சஸ்பெண்ட் சென்டென்ஸ் ஹைகோர்ட்டில் போட்டிங்கன்னா பெயில் உண்டு. இப்போ காவல் அதிகாரிகளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? இந்த இவங்களெல்லாம் பிடிக்கணும், அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, தேடி பிடிக்கணும். இது தேவையில்லாத விஷயம் தானே சார்? யார் யாரும் எங்கெங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியாது. எல்லாரையும் தேடி பிடிச்சிட்டு வரணும். தேடி பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் குற்றம், போலீஸுக்கு ஒரு பெரிய தலைவலி இருக்குமா. குற்றம் நடந்த பிறகு குற்றத்தை புலனாய்வு செய்தல், குற்றம் நடக்காமல் தடுத்தல். இப்போ இவங்க வர்றாங்கல்ல, அந்த சைடு மறுபடியும் இவங்கள ஏதாவது பண்ணால் மறுபடியும் ரொட்டீனாக ஆரம்பிச்சிடக்கூடாதுல்ல. நீ வாடா ஒன்றை போடுறேன், நான் வரேன்டா ஒன்றை போடுறேன். எல்லாம் மீசை முளைக்கவே இல்லை. மீசை முளைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பெண்களுக்கு வீரம் வரக்கூடாதுன்னு. ஆனாலும் வாழணுமே, நம்ம ரொம்ப வருஷம் இங்கே வாழணும்ல, சந்தோஷமா வாழணும்ல. இப்போ வாழணும்லாம் ஆசை இல்லை, சரியா இருக்கும், கெத்தா இருக்கணும், இருக்கிற வரைக்கும் கெத்தா இருந்துட்டு போகணும், கொலை பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாம் நினைக்கிறாங்க. கெத்தா வரனா நான் 5-6 புளியை ஊற்றுட்டு புளியை தான் போய் மடக்கணும், யானையை போய் மடக்க வேண்டியதான். காட்டு யானை வேற என்ன கெத்தா இருக்கிறது? காட்டு யானை முன்னாடி புறாம ஒருத்தன் போட்டோ எடுக்கிறது, தூக்கி ஒரே அடிக்குது தம்முன்னு. மிருகம்மா அது, நம்ம அதுக்கிட்ட போகலாமா? எனக்கு என்ன வருத்தன்னு கேளுங்களேன், 23 வயசு, ஒரு காலேஜ் 17 வயசில் 12th முடிப்போம், ஒரு டிகிரி முடிக்கணும். டிகிரி முடிச்சு அதுலேருந்து தானே நம்ம வாழ்க்கை தொடங்கும். அப்பயே நம்ம செத்துட்டோம்னா என்ன செய்யறது? நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பாவெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. புத்திர சோகம் ரொம்ப கொடுமையானது இல்லையா? உலகத்திலே கொடுமையானது புத்திர சோகம். புள்ள செத்து அப்பனாத்த இருந்தாக்கா அதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. நிச்சயமா அதை கொடுக்குறாங்களே இவங்க வீட்டுக்கு. சார் நீங்க ஒரு வக்கீலா சொல்லுங்க, இப்ப இருக்க இளைஞர்கள் அதிகமா கொலை சம்பவங்கள்ல ஈடுபடுறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 2 விஷயம். ஒன்று, இந்த சாதிக்காண்டி நடக்கிறது, அதை கூட தடுத்துடலாமா, நிப்பாட்டிடலாமா? போதையில் பண்ணுறதுக்கு என்னமா இல்லை வரையறை இருக்குது? சாதிக்கா பண்ணுறது நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஒரு பீஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள், எல்லா சாதி தலைவர்களை கூப்பிடுங்க. முக்கியமாக ஒரு 5 லீடர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்கவுங்க வழக்குகளை கோர்ட் வழியாக பார்த்துக்கோங்க. திருப்பி இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் போலீஸ் நாங்களும் எங்கள் வேலையை பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை ஆஃப் ஆகிடும். சாதி சம்பவங்கள்லாம், சாதி பிரச்சனைகள் இருக்கிற வரைக்கும் தானே சார் அது சால்வ் பண்ணிடலாமா? எனக்கு நம்பிக்கை இருக்குமா? ஆனால் அந்த போதையில் பண்ணுறதுக்கு எதுமா சால்வு? ஏம்மா உதாரணத்துக்கு பார்க்குறோம்மா, கோயம்புத்தூரில் ஒரு மர்டருமா, சூர்யாம்மா செத்து போன பையன் பேர், கொலை பண்ண பேர் கார்த்திமா. தன்னோட வீடியோ காலில் பேசின பொண்ணு அவனோட பேசாமல் இந்த சூர்யாங்கிற பையனோட பேசிகிட்டு இருக்கு. இவன் மதுரைக்காரன், அவனை மாதேசன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு, அவனும் காலேஜில் டிஸ்கனெக்ட் ஆனவன். அவன் போய் கார் சேலிங் கடை வச்சுருக்கான். அவனை வந்து வாடா சரக்கு அடிக்கலான்னு கூப்பிட்டு போதை மூக்கு விட்டு குடிக்க வச்சு, அதுக்கும் பிறகு அதில் கார்த்திக் நரேன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு, அதுலேருந்து இன்ஜெக்ஷன் எடுத்து அந்த குத்தி கொலை பண்ணி, அதுக்கு மேலே தலைவாணி வச்சு அம்மி கொலை பண்ணி நேராக கொண்டு போய் பாடியை வச்சுருந்து கார்லேருந்து தூக்கி கொண்டு போய் குப்பை தொட்டில் போட பார்த்துருக்காங்க. அதுக்குள்ளே விடிஞ்சு போச்சு பாரு. என்ன மக்கள் தெருவில் கூத்து கடை வைக்கக்குள்ளதான் விடிஞ்சு போச்சு, கூத்த நிறுத்துங்கம்பாங்க. பாடியை புதிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லம்மா, கட்டடம் கோயம்புத்தூர், அதில் தூக்கி போட்டு போயிட்டுருக்கானுங்க. 4 நாள் கழிச்சு நாரி தான் போலீஸ் பார்க்குது, பார்த்தா மேட்ரு இங்கே வருது. அப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? போதை தானே இது. காதல் போதை ஒரு பக்கம், மது போதை ஒரு பக்கம். இது எங்கே போய் முடிக்கிறது? இது கதை எங்கே போய் முடிகிறது? கள்ளக்காதல் அதில் ஒரு கொலை நடந்துக்கிட்டு இருக்கு. போலீஸே குறை சொல்லி என்ன தான் செய்ய போகிறோம்? கள்ளக்காதல் கொலையெல்லாம் போலீஸ் என்னமா தடுக்க முடியும்? இப்போ கோர்ட்டுக்கு வர்றவங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது, கோர்ட்டுக்குள்ளே கொடுக்கலாம். கோர்ட்டுக்கு வெளில என்னத்தை கொடுக்குறது? பின்னாடியே போகிறது, ஒருத்தர் பின்னாடியே போக முடியுமா? அதனால் இது எல்லாரும் இது கத்தியை கீழே வைக்கணும்னு யார் நினச்சாலும் இப்போ வைக்க முடியாத இடத்துல இருக்காங்கம்மா.
நான் அடிக்கடி சொல்லுவேன், கைகள் தான் மாறி இருக்கு, கத்தி அப்படியே தான் இருக்கு. கத்தி என்ன ஆகிட போகுது, ஒன்றும் ஆகாது. மாறிக்கிட்டே இருக்கு. இரும்பு தானே. 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன் நடந்த மர்டர்லாம். கராத்த செல்வன் கொலை செய்யப்பட்டப்ப ராக்கெட் ராஜா வாலிப வாய்ப்புள்ள. நீங்கள் ராக்கெட் ராஜாவுக்கு 52 வயசு ஆகுதுமா. ஒரு 25 வயசுல ஸ்டார்ட் பண்ணதா வச்சுக்குவோம் அவரோட வாழ்க்கையை. ஜேர்னியை 25 வருஷம் ஆகி போச்சு இன்னைக்கு. நினச்சி பாருங்க, நீங்கள் சிம்பிளாக கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாருமே அதை கத்தியை கீழே வைக்கணுங்கிற ஒரு நிலை. பசுபதி பாண்டியன் சாகுல அவரோட வயசு என்ன? எல்லாரும் சீனியர் தான் ஆயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் தீபக் ராஜா சாகும்போது அவருடைய வயசு என்ன? 24 25 24 வயசுலயே 25 26 சம்திங், சரியா நினைவு இல்லை எனக்கு. அவ்வளோதான் வயசு. அதுக்கு மேலே 30ல் யாரும் டச் பண்ணலாமா? 30க்கே வேலை கிடையாது. தீபக் ராஜா இது வந்து ஃபுல்லாகவே புத்தகத்தை அடிக்கிருந்தாங்க. அதில் தமிழர் விடுதலை தமிழரசன் புத்தகம் இருந்துச்சு. நான் பார்த்தேன் தமிழரசன். நம்ம எல்லாரையும் மானசீக தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட மனிதர்களம்மா நம்மெல்லாம். தமிழரசனை தெரியும், நமக்கு சுபா இளவரசனை தெரியும், ஓசூர் விந்தேவேந்தனை தெரியும், எல்லா இயக்க அரசியல்வாதிகள் பழனிபாபாவை தெரியும். நம்ம எல்லாரையும் படித்து பயணிக்கக்குள்ள எல்லா தலைவர்களும் இங்கே ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ரவுடியாவரை கத்தி எடுக்கிற சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் தோன்றி இருக்கு, இல்லைன்னா இல்லை. ஆனாலும் அது எல்லாம் இது போன்ற தலைவர்கள் நமக்கு பாடம் நடத்தியிருக்காங்க. புத்தகம் தான் ஜெயிக்கும். சேக்குவாரா சொல்கிறான்ல, தோட்டா ஒரு முறை தான் வெடிக்கும், புத்தகம் படிக்கும் போதெல்லாம் வெடிக்குன்னு சொல்கிறான்ல சேக்குவாரா. ஸோ நம்ம புத்தகத்தை வழி நடத்தி ஒரு அமைதி வழியில் நம்ம விடுதலையை நோக்கி தாம்மா பயணிக்க முடியும். மகாத்மா காந்தி துப்பாக்கியெல்லாம் எடுக்கலை, சாப்பிடாம இருந்தார். நான் சாப்பிட மாட்டேன், நான் உண்ணாவிரதம் இருப்பேன், நானாக செத்து போவேன். வெள்ளைக்காரன் மிரட்டிட்டாமா, டே கிழவா சாப்பிடாம உட்காந்துருக்காண்டா ஒரு கிழவை, சாப்பிட மாட்டேன், உண்ணாவிரதம். அஹிம்சையோட உச்சம் என்ன தெரியுமா? தீவிரவாதத்தோட உச்சம் என்ன தெரியுமா? அஹிம்சை. துப்பாக்கி எடுத்து சுடுறான், வெடிகுண்டு வெட்டிக்கிறான்ல, அதெல்லாம் கிடையாது. அஹிம்சை தான் தீவிரவாதத்தை விடவெல்லாம் உச்சமானது அஹிம்சை. என்னை நானே வருத்தி கொள்வேன். தற்கொலை படாக்கி சமம்மா, என்னை நானே சாவச்சிப்பேன். தற்கொலை படம் என்ன செய்யறான், வெடிகுண்டை கட்டிக்கிட்டு இப்படி பட்டன் நமக்குன்னா வெட்டிச்சிடாம செதறி போகணும்னு தெரிஞ்சு செய்கிற அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்காங்கல்ல. அவ்வளோ கஷ்டம்லாம் வேண்டாம். நான் சாப்பிட மாட்டேன். ஜெயிலில் உண்ணாவிரதத்தை பாருங்களேன், 2 ரூபாய்க்கு சூப்பர்லாம் கெஞ்சி அடிச்சு, ஐயா சாப்பிடு, எல்லாம் சஸ்பெண்ட் வேலை போயிடும். ஜெயிலில் உண்ணாவிரதம் இருந்தாக்கம்மா பஞ்சாயத்து நடத்தி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க உட்காந்து. நீங்கள் சாப்பிட்டாகணும், ஐயோ நீங்கள் உங்கள் கோரிக்கை நாங்கள் சரி பண்ணுறோம்பாங்க. ஏன்னா உண்ணாவிரதம் அவ்வளோ சென்சிட்டிவ். வெள்ளக்காரன் காலத்தில் வெள்ளக்காரன் குற்றவாளி தானே, சாப்பிடாம இருந்தா என்னெல்லாம் யாரும் விட மாட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. குற்றவாளி தானே கோர்ட்டுக்கு வர உனக்கு எவ்வளோ மரியாதை வழங்கப்படுகிறது. சாட்சி சொல்ல வர்றவனுக்கு இங்கே பாதுகாப்புக்கு போலீஸ் நிற்க மாட்டாங்கம்மா. சாட்சியே வெட்டி கொண்டுறாங்க. திருநெல்வேலியில் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க, சாட்சியே வெட்டுறாங்க. ஆனால் அக்யூஸ்டுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்கு. துப்பாக்கி அந்த போலீஸு கூண்டு வண்டி வச்ச வண்டி அங்கே இறக்கி துப்பாக்கியோட போலீஸ் வருவாங்க, ஆம்புல் போலீஸு வந்து உன கூண்டில் ஏற்றி மறுபடியும் வந்து லாக் பண்ணி வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஜெயிலில் இன் பண்ணுற வரைக்கும் நிறமாச கற்பிணியை தமுக்கிற சும அவங்க சுமந்தாகணும். ஒரு இடத்துல மிஸ் ஆகிட்டாலும் வேலை போயிருமே போலீஸுக்கு. சார், இப்போ இந்த தீபக் ராஜா வழக்கில் 6 பேர் தலைமறைவா இருக்காங்களா, அவங்கள கண்காணிக்க மாட்டாங்களா ஜாமீன்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் காவல்துறையினர்? இதில் கரெக்ட், இது நல்ல கேள்வி. இது ஜெயிலேருந்து வெளில வர்றாங்கல்ல, வெளில வந்தோன்னா வாசல்லே பிடிச்சி மறுபடியும் உள்ள புட்டப் கேஸ் அடிப்பாங்க போலீஸ். வெளில விட்டாதான் ஒன்றும் பிரச்சனை, மறுபடியும் ஆச்சு அப்படியே அங்கனே கேட்ச் பண்ணுறது. கோழி அமுத்துற மாதிரி ஆயிரத்தி கொண்டு பக்கத்தில் ஒரு ஸ்டேஷனில் வச்சுட்டு அங்கே ஏதாவது ஆவாத போது ஒரு கேஸை போட்டு மறுபடியும் உள்ள தள்ளுறது. இதை கோர்ட்டு பலமுறை கண்டிச்சிருக்கேன். ஜெயிலேருந்து வெளில வந்தவனே தப்பு பண்ணுறான் அப்படின்னு. ஓ அப்படி கோர்ட்டு கேட்குதா? ஒரு வாரம் எங்கேயாவது தலைமுறை வச்சிருக்கிறது, வச்சிருந்து மறுபடியும் ரிமாண்ட் பண்ணுறது. போலீஸு சாதாரணப்பட்டவங்கலாம் இல்லை, அவங்களுக்கு எல்லா வேலையும் செய்ய தெரியும். இது இறுதி கட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் மேலே குண்டாஸ் போட்டுருவாங்க. குண்டாஸ்னா பூட் லேக்கர் ஆக்ட் போட்டுருவாங்க, உங்கள் மேலே ஆக்ட் 14 போட்டுருவாங்க. அது ஹைகோர்ட்டில் நம்பர் ஆகி அது சீரியல் ஆகி வரும். குண்டாஸ் ஆர்டர் ஆகிட்டுனா எமர்ஜென்சி ஆர்டர்னு ஒன்று போகும் ஜெயிலுக்கு. ஒன்று ஒரு நிமிஷம் கூட உள்ளே வச்சுருக்க முடியாது. ஜெயில் மேனுவல்மா, ஒரு ஆர்டர் உள்ளே வந்துருச்சுன்னா அடுத்த வேலை சாப்பாடு கட் ஆகிடும். மொத்தம் 360 கைதி இருக்காங்கன்னா 360 சாப்பாடு தான் இருக்கும். 360 அச்சு தான். ஒரு ஆள் போயிட்டாலும் 359 தான் அடுத்த வேலையே. சாப்பாடு கிடையாது, வெளியே தருவாங்க. உள்ளே வச்சுக்கக்கூடாது. இல்லையே வச்சுருந்தா இல்லீகல் டிட்டாச்மெண்ட்டு, முறையற்ற சிறை வைப்பாயிடும். இது எங்களுக்கே தெரிந்த சில விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஆல்ரெடி எல்லா ஒரு ஒரு குண்டாஸ் வைக்கன்னா ஒரு 6-7 புட்டப் கேஸ் போட்டிருப்பாங்க. கிரைம் நம்பர் இருக்கும், பல இடங்களில் வழக்கு போட்டிருப்பாங்க. அந்த பல இடங்கள் வழக்குலையும் சூரிட்டியை நிப்பாட்டிடுது, பெயில் எடுத்து நிப்பாட்டிட்டு எல்லா ஜாமீன் ஆர்டரும் உள்ளே வந்துடும். உள்ளே வந்துருச்சா அந்த போலீஸும் தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னைக்கு உணவு வெளில வர்றவனை பாடுறதுக்கு உள்ளே போட்டுருவோன்னு. அவங்களுக்கு ஒரு படி நம்ம மேலே கிடணும். என்ன செய்யணும்னா எல்லா ஆர்டரையும் உள்ளே வாங்கி அனுப்பிச்சிட்டு அப்படியே குண்டாஸ் ஆர்டர் வருது பார்த்தீங்களா, கோர்ட்டில் ஆர்டர் ஆகுதுல்ல,
HCCP ஹேபியஸ் கார்பஸ், அந்த ஆர்டர் இன்ஸ்டண்ட்டாக உள்ளே போகும். போலீஸ் அலர்ட் ஆகிறதுக்குள்ளே அக்யூஸ் வெளில வந்துடுவான். ஓ, போலீஸ் அலர்ட் ஆகிறாங்கல்ல, அதுக்குள்ளே அக்யூஸ் வெளில வந்துடுது. அப்ப இந்த மாதிரி பண்ணும்போது கண்காணிக்க முடியாது. கண்காணிக்க முடியாது. நம்ம போலீஸுக்கு தப்பு சொல்லலை. ஒரு வக்கீலுக்கு நம்ம கட்சிக்காரங்களை வெளில கொண்டு வர்றது தானே நமக்கு, அதுதானே நாங்கள் எடுத்திருக்க சத்திய பிரமாணம். கமெண்ட்ல வந்து திட்ட போகிறாங்க, ரைட்டா? நாங்கள் எடுத்திருக்க சத்திய பிரமாணம் அதுதான். ஆனால் வெளில வந்துடுவாங்க. வெளில வந்து இந்த கண்டிஷன் கையெழுத்து போட மாட்டாங்க. கண்டிஷன் கையெழுத்து போட விட மாட்டாங்க போலீஸ். போனாதான் பிடிச்சிருவாங்களே, கோழி அமர மாதிரி அமைத்து மறுபடியும் உள்ள போடுறது. அப்புறம் எங்க இருந்து கோர்ட்டுக்கு வருவான்? போலீஸ் மேலேயும் தப்பு இருக்கு. 50% வந்து நம்ம உயிருக்கு அச்சுறுத்தலுக்கு இப்போ தலைமறைவாயிடுவாங்க. 50% போலீஸுக்கு பயப்படுறது, மறுபடியும் பிடிச்சி மறுபடியும் ஏதாச்சும் ஒரு கேஸை போடுறது. அப்போ எப்படி கோர்ட்டுக்கு வருவாங்க? என் கிளைண்ட்டு சைதாப்பேட்டை கோர்ட் வாசல் வச்சு தூக்குனாங்க. நான் ஜட்ஜுக்கிட்ட போய் அவ்வளோ சண்டை. கோர்ட்டுக்கு வந்தோன்னே எப்படி தூக்குனீங்க நீங்கள்? நான் எல்லாம் வாரண்ட் ரீகால் பண்ண வர சொன்னேன். அப்படி இருப்ப ஜட்ஜி ஒன்று அப்போ அந்த போலீஸ்க்கு அந்த எஸ்ஐக்கு அடிச்சு ஷார்ட்டாக ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டீங்களா? அக்யூஸ் நெல்லையில் இருக்கான், நெல்லையில் போய் பிடிச்சிட்டு வந்தேன் நீ, கோர்ட் வாசல் வச்சு எதுக்கு தூக்குறான்? எப்படி கோர்ட்டுக்கு வருவான்? நான் கேட்டேன், ஐயா நான் வர சொன்ன அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்டு போட்டாங்க, அந்த அக்யூஸ் என்னை வெட்டினா அவர் பாதுகாப்பு கொடுப்பாரா? வக்கீல் தான் பிடிச்சி கொடுத்துட்டான்னு என்ன நினைக்க மாட்டானா ஐயான்னு? கரெக்ட், அவர் கேட்குற கேள்விக்கு பதில் இருக்கா ஐயா அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணி விட்டாருன்னு வச்சுங்களேன் ஒரு வழக்கில். அது நெல்லையில் உள்ள பிரபலமான வழக்கு தான் அது. ஸோ போலீஸும் இது ஒரு காரணம், பயந்துக்கிட்டு தான் வர்றதில்லை. வாரண்ட் ரீகால் பண்ணே விட்றதில்லம்மா. எல்லா அக்யூஸ்டையும் 6 கேஸ் 7 கேஸ் வாரண்ட் ரீகால் ஆகாமல் இருக்குது. இப்போ ஒரு வாரண்ட்டை ரீகால் பண்ண போனோம்னா காலையில் 10:30 மணிக்கு புட்டை போடுக்கணும். சரண்டர் பெட்டிஷனு, வாரண்ட் ரீகால் பெட்டிஷனு, வாய்தா தேதி அதுவாக இருக்காது. அந்த தேதியில் போனால் உன்னை பிடிச்சிருவாங்களே, அட்வான்ஸ் ஹியரிங் பெட்டிஷன் வைக்கணும். இது 3 பெட்டிஷன் வச்சு காலையில் கொடுத்தோன்னே உன்னை கூப்பிடுவாங்க. இப்போ பேர் என்ன மறந்துட்டேன், கனிமொழி, மனதாரர் கனிமொழி அப்படிம்பாங்க. மனதாரர் கனிமொழி, ஐயா அக்யூஸ்ட் பிரசன்ட் ஐயா, உட்காருங்க அப்படிம்பாங்க. உள்ளே உட்கார வச்சுருவாங்க. ஆனால் அதுலேயும் சில பேர் வக்கீல்கள் நாங்கள் எங்களை வந்து உள்ளே உட்காரது கொஞ்சம் கௌரவ குறைச்சலாக இருக்குது, வெளில நிற்க விடுப்பாங்க. ஆனால் அப்படி வெளில நிற்க விடக்கூடாது. வெளில நிற்கிற இடத்துல வச்சு வெட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, காலையிலே சரண்டர் ஆகிட்டாங்க. அவங்க பிரசன் நீதிபதியோட நேரடி கண்ட்ரோலில் இருக்கவங்களை வெட்டிட்டா கோர்ட்டோட மாண்பு போயிடுமா இல்லையா? ஆனால் அது செய்யக்கூடாது. நம்ம எதிரி உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாம்மா, கழுகு மாரி உள்ளே உட்காந்துடணும். கூண்டுக்குள்ளேயே உட்காந்துட்டா மத்தியானம் சாப்பாடு உனக்கு உள்ள வாயம் கொடுக்கணும். ரீகால் பண்ண மாட்டாங்க. தண்ணி பாட்டில் சாப்பாடு வச்சுக்கிட்டு அங்கனே உட்காந்துருக்க வேண்டியதுதான். வெளியெல்லாம் போக முடியாது. 3:30 மணி 4 மணிக்கு பெயிலெல்லாம் கூப்பிட்டு சூருட்டியெல்லாம் பார்த்த பிறகு ஏன் வாய்தா கொல்ல அப்படிம்பாங்க. ஐயா உடம்பு சரியில்லை ஐயா. என்னப்பா 1 வருஷம் வரைக்காவா உடம்பு சரியில்லாமல் இருந்தது? இல்லையா வர முடியல, இனிமேல் ஒழுங்காக வந்துடுறேன். சரி இனிமேல் ஒழுங்காக வந்துடணும், ரீகால் பண்ணுறேன், உனக்கு கண்டிஷன் போடுறேன், 1 வாரம் கையெழுத்து போடும்பாங்க. இப்போல்லாம் ஜட்ஜஸ் கண்டிஷன் போட சொல்கிறாங்க. அப்போதையும் நம்ம சொல்கிறத கேட்பாங்க. ஐயா போலீஸ் தொல்லை பண்ணுறாங்க, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, கண்டிஷன் போடுமா அவ்வளோதான், கம்ப்ளைண்ட் பண்ணணும். இது இந்த உட்கார வச்சுருந்தாங்கல்ல அதுக்குள்ளே கோர்ட்டு போலீஸு, ஹலோ எந்த போலீஸ் ஸ்டேஷனு, அக்யூஸ்ட் இங்கே வந்துட்டான், வந்துருக்கீங்க, உங்கள் போலீஸில் எதுவும் கேஸ் இருக்கா, இங்கே இருக்கா, வந்திருக்குன்னு எல்லா போலீஸ் சாயந்தரம் வந்துடுவாங்க. நீ வாரண்ட் ரீகால் பண்ணிட்டு வெளில வரையிலம்மா, அங்கனே கோழி அமைத்துட்டு போய் அமைத்து வண்டியில் ஏற்றிடுவாங்க. அப்போ தீபக் ராஜா சம்பவத்திலும் இதுதான் நடந்திருக்குமா? பையன் போலீஸு விட மாட்டாங்கம்மா. போலீஸை ப்ளேம் பண்ணல, உங்களை குற்றவாளியாக நான் சொல்லலை. பட் யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் நடக்குது. ஏன்னா போலீஸுக்கு விட்டா பிடிக்க முடியாது, உங்களை விட்டா வேற ஏதாவது குற்ற செயல் நீங்கள் செய்வீங்கிற பயம் பிடிச்சி உள்ளே வச்சுருவோங்கிறது. ஒரு மர்டர் நடந்து போச்சுன்னா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பாடுபடணும், அந்த ஏசி டிசி எல்லாரும் கெட்ட பேர் தானம்மா. கமிஷனர் எஸ்பிக்கெல்லாம் என்ன கொஞ்சுவாங்களா எல்லாம் கவர்மெண்ட்டு? என்னையா பண்ணிகிட்டு இருக்க, அங்கே என்ன நடக்குதுங்க? ஒரு அக்யூஸை கூட ஃபாலோ பண்ண முடியாதா? இப்படி தான் கேட்பாங்க. இப்போ கோர்ட்டில் ஜட்ஜி நெத்தான் கேட்பாரு, இன்னும் பிடிக்க முடியலையா, இன்னும் பிடிக்க முடியலன்னு. பிடிச்சாந்து வச்சோடனே ஜட்ஜி என்ன செய்வாங்கன்னா பெயிலே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கொடுத்தா ஓடி போடுறீங்க பிள்ளையோட, நீங்கள் உள்ளே இருங்க, உள்ளே இருந்து கேஸை முடிக்கம்பாங்க. அப்போ உள்ளே இருக்க வாய்தா கூட்டிகிட்டு வருவாங்க. எங்கள் ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வந்து விட்னஸ் வரும், கேஸ் உள்ளே நடக்கும். விடுதலைனா விடுதலை, தண்டனைனா அப்படியே தண்டனை. இதுதான் இந்த மாதிரி நிகழ்வுகளில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகே சார். சார் தீபக் ராஜா கொலை சம்பவம் குறித்து தொடர்ந்து பேசலாம் சார். பல புரியாத தகவல்களும் பல தெரியாத தகவல்களையும் பற்றி சொல்லியிருந்தீங்க, தொடர்ந்து பேசலாம். நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.